ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து CBSE 9வது வகுப்புலையும் மும்மொழி பாடம் கட்டாயம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு சார். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமல் பண்றோம் அப்படின்னு மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE பள்ளிகள்ல 9ஆம் வகுப்பில் மும்மொழி பாடத்திட்டம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இது 9ஆம் வகுப்பு வரை 6ல இருந்து 9 வகுப்பு வரைக்கும் இதை கொண்டு வந்துட்டோம். இப்போ 10 அதுக்கு மேல 9க்கு மேலேயும் கொண்டு போறோம் அப்படின்ற மாதிரி அந்த செய்தி சொல்லுது சார். எப்படி தமிழ்நாட்டுல CBSEனா தனி அப்படின்னு விட்டுருவாங்களா, இல்ல கட்டாயமாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா, எப்படி? இல்லை, இதில் நான் என்ன பார்க்கணும்னு விரும்புவேன்னா, இது வரைக்கும் இவங்க 8வது வகுப்பு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கல்ல, மும்மொழி ஏற்கனவே ஏற்கனவே உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்தில் உள்ள CBSE பள்ளிக்கூடத்திலாம் எந்த 3 மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன முதல்ல அவங்க சொல்லணும். இல்லைன்னா நம்ம போய் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அது நம்ம போய் கண்டுபிடிச்ச மாதிரி PTR ஒரு இன்டர்வியூல, ஆங்கில தொலைக்காட்சி இன்டர்வியூல PTR சொன்னாரு. அங்க அந்த 3 மொழிகள் நடைமுறையில இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா யதார்த்தத்துல அங்க போய் பார்த்தா அந்த ஸ்கூல்ல ஒரே மொழி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதற்கு அந்த ஆங்கர் எதுவும் வேறு பதில் சொல்லல. அதை அப்படியே நாட் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போயிட்டாரு. கடந்து போய்விட்டார். ஆமா. அதுதான் உண்மை. அதுதான் உண்மையா இருக்குமா அப்போ? ஆமா, அதான் உண்மையா இருக்கும். இல்லைன்னா அவர் உண்மையா கான்ட்ராக்ட் பண்ணிருப்பார்ல. மும்மொழி திட்டம் முதல்ல ஆரம்பிச்சதே மும்மொழி திட்டம் காங்கிரஸ் ஆட்சியில 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச போது, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச போது என்னன்னா, வடநாட்டுல ஆங்கிலமும் இந்தியும் தென்னக மொழிகளில் ஒன்றும் கற்றுக்கொள்ள வேண்டும். தென்னக நாட்டு மக்கள் தங்களுடைய தாய்மொழியோட ஆங்கிலமும் இந்தியும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மும்மொழி திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுல 3rd லாங்குவேஜ் ஆப்ஷனலா இருக்கும். அதாவது இதுல வடநாட்டில் உள்ளவங்க படிக்கிற தென்னக மொழியும் இங்க உள்ளவங்க படிக்கிற இந்தியும் ஆப்ஷனலா இருக்கும். அதாவது மார்க் இதுல மேட்டர் ஆகாது இறுதி தேர்வில் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்ப அந்நியாருமே யூபியில எங்களுக்கு இந்தி இது ஆங்கிலம் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அதே நேரத்திலே இன்னொரு விஷயம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா முக்கியமான தேர்வுகள்லையும் நீங்க ஆங்கிலத்திலும் இந்தியிலும் எழுதலாம். IAS எட்ஸெட்ரான்னு அந்நியாரம் பேரு. அது எல்லாமே ஆங்கிலத்திலும் இந்தியும் எழுதணும். இந்தி தாய்மொழியை கொண்டவங்க அதுக்கு ஆங்கிலத்தை படிக்கணும் தேவையில்லையே, அவங்க இந்தியில் எழுத ஆரம்பிச்சாங்க. இத இந்தியை தாய்மொழியாக கொண்ட, ஆனால் முன்பு ஆங்கிலத்தில் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற IAS அதிகாரிகளே சொன்னாங்க, இந்த லிங்க் லாங்குவேஜ்ங்கிறத குலைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்தியாவுக்கு மட்டுமா நாங்க லிங்க் லாங்குவேஜ் பற்றி பேசலை. இது நம்ம முக்கியமா மனசுல வச்சுக்கணும். இதை சொன்னது வடநாட்டை சேர்ந்த இந்தியை தாய்மொழியாக கொண்ட IAS என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இந்த மாதிரி பார்க்கக்கூடாது, ரொம்ப தப்பான பார்வை இவங்க செய்யறது. இதை நம்ம லிங்க் லாங்குவேஜா இங்கிலீஷை இந்தியாவுக்கு மட்டும் பார்க்கல. இட்ஸ் அ லிங்க் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு. இட்ஸ் அ கமர்ஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி வேர்ல்டு. அதனால ஆங்கிலத்தை புறக்கணிக்க கூடாது, அது ரொம்ப பெரிய தவறு வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம மட்டும் இல்லை, இந்தியாவுடைய நலனில் கருத்தில் கொண்ட அத்தனை பேருமே இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்நியாருமே என்னாச்சு, அது 1 லாங்குவேஜ் ஃபார்முலா ஆயிடுச்சு. JNK 1 மட்டும்தான் 3வது விருப்ப பாடமாக தமிழை அமல்படுத்தியது. அந்த ஒரு மாநிலம் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அன்னைக்கு அது ஃபெயிலியர், இன்னைக்கு மறுபடியும் அது ஃபெயிலியரா தான் ஆக போகுது. இந்தியை தான் திணிக்க போறாங்க இவங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 2 பிராந்திய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டுமா? 2 இந்திய மொழி, இந்திய மாநில மொழிகள். ஹிந்தி ஒரு பிராந்திய மொழி தானே. இந்திய மொழிகள் எல்லாமே ஏதோ ஒரு பிராந்தியத்துல இருக்கக்கூடியதுதான். ஒட்டுமொத்தமாக தேசிய மொழின்னு எதுவும் கிடையாது. அதனால எல்லா CBSE இந்தி டீச்சர் வச்சிருவாங்க. இப்ப என்ன சொல்றேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க, வாத்தியார் கிடைக்கல தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அதனால நாங்க சான்ஸ்கிரிட் சொல்லிக் கொடுக்குறோம், அதுக்கு வாத்தியார் இருக்காங்க. அது இந்திய மொழி தானே. இதை பெரும்பாலும் நடக்குது. இதுல தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறையை பள்ளிகள் எதிர்கொள்கின்றன. இடைக்கால நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு இடையே ஆசிரியர்களை பகிர்ந்து கொள்ளுதல், இணைய வழியில கற்றல், ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை பயன்படுத்துதல், இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லைன்னா கடைசியில
இருக்கிற ஆசிரியர் எந்த மொழிக்கு ஆசிரியர் இருக்காரோ அந்த மொழியை படிங்கிறது கடைசி ஆப்ஷனாக வந்தோம். அப்படின்னு சொல்லுவாங்க இன் ரியல் டேர்ம்ஸ். கடைசி ஆப்ஷன்ங்கிறது வர்றதுக்கு சில வருடங்கள் ஆகும்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்ல, சில மணிகள்ல வந்துடும். சில மாதங்கள், சில வாரங்கள், சில மணிகள் வந்து. சரி சார், இதுக்கு சிரிக்கிறீங்களான்னு கேட்பாங்க நண்பர்கள். நம்ம பார்ட்னர் சொன்னது சொல்லுங்க, எடுக்கன் சொல்லணும். ஆமா ஆமா. முதலமைச்சர் விஜய் இதை பத்தி ஒரு ஜோக் உண்டு. குடியிருந்த கோயில்னு ஒரு படத்துல வி.கே. ராமசாமியுடைய பையன் நாகேஷே மாறு வருஷத்துல வந்து வி.கே. ராமசாமியுடைய பேங்கை கொள்ளையடிச்சுட்டு போயிடுவார். தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக. இவர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காரு. வருத்தத்தோடு இருக்கும்போது இவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே இவர் சொல்லுவார், அப்பா கேட்பாரு, என்னடா இது, என் பேங்க் கொள்ள போயிடுச்சுன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பா எடுக்கன்னு வருங்கால் நகன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. உடனே அதுக்கு ராமசாமி சொல்லுவாரு, அந்த வள்ளுவருக்கு ஒரு பேங்க் இருந்து அந்த பேங்க் கொள்ள போயிருந்தா திருக்குறளே வந்திருக்காதுடா. நம்ம சிரிக்கிறதுக்கு அதுதான் காரணம் சொல்ல போறாங்க. முதல்வர் விஜய் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது நேற்று ஒரு முக்கியமான செய்தி சார். ஒரு வாரமாக டிபார்ட்மெண்ட் கொடுக்கல, அதனால வேலைகள் நிக்குது அப்படின்னு நேற்று கூட பேசணும். கவர்னர் வந்த உடனே அந்த வேலையை முடிச்சுட்டாங்க. நிதித்துறை செங்கோட்டையன், சுகாதாரம் அருண்ராஜ் அப்படின்னு அந்த லிஸ்ட் போகுது. விஜயும் இன்னொரு 9 அமைச்சர்களும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இதுல அதிமுக எம்எல்ஏக்களுக்கு கொடுத்துறாதீங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுத்தாங்க. அதுல முக்கியமான துறைகள் எல்லாவற்றையும் தாவேக்காவே எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு அதிமுக அதுல வேற ஏதாவது டம்மியான துறைகளை பெறுவதற்கு ஏற்றுக்கொள்ளுமா அல்லது அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே அதுக்குள்ள வருது. நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? இல்ல, மந்திரிகள்கிட்ட சில பேர்கிட்ட வந்து 2-3 பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து பிரிச்சு முக்கிய பொறுப்புகளை வந்து, உதாரணமா ஆதவ அர்ஜுனுக்கு வந்து பிடபிள்யூடியும் விளையாட்டுத்துறையும் கொடுத்துருக்காங்க. விளையாட்டுத்துறை இன்னொரு அமைச்சர் கொடுக்கணும். பிடபிள்யூ ரெண்டுமே முக்கியமானதுதான். அது கஷ்டம் இல்லை, மாறிடும். அது கஷ்டம் எதுனா விசிகா வந்து அதிமுக உள்ள நுழைய விடாதீங்கன்னு சொல்றதும், அதிமுக உள்ள நுழைய விட்டது தானே விசிக்கு கண்ட்ரோல் வைக்க முடியும்னு சொல்லி முதல்வர் நினைக்கிறது தான் சிக்கல். அது பேலன்ஸ் பண்றதும் டைட்டன் பண்றதுமான பிரச்சனை அது. ஆமா, பேலன்ஸ் பண்றதை விட டைட்டன் பண்றது. இந்த மூன்றாவது கட்சி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு இம்பேலன்ஸ் ஒண்ணு உருவாகி இருக்குது இந்த தேர்தல் முடிவுகள்ல. அதை வச்சுக்கிட்டு ஒற்றை கட்சி ஆட்சி முறை முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாமா? அப்படி ஒரு சில கட்சி தலைவர்கள் பேச தொடங்கி இருக்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி பேசியிருக்கிறாரு. எந்த ஒற்றை கட்சி ஆட்சியில் இருந்தது? ஒரு ஆட்சியில் ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும். ஒரு கட்சி மட்டும், ஒரே கட்சி ஆட்சி முறை. அதாவது கூட்டணி ஆட்சி முறை தான் என்னமே தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டோன்ல சிறு சிறு கட்சிகள் அல்லது வளரும் கட்சிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்திருக்குது. அதை வெளிப்படுத்துறாரு, ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்டியாச்சு அப்படின்னு சொல்லி. இல்லையே, இந்த 24 பேரும் சட்டப்படி பார்த்தால் அந்த 24 பேரும் ஸ்பீக்கரால வந்து பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். வேற வழியே கிடையாது சட்டப்படி. அவங்க கொஞ்சம் டெலி பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஸ்பீக்கர் முடிவெடுக்க போகிறேன், முடிவெடுத்து இதோ வந்து விடுறது முடிவு, இதோ வந்து விட்டது முடிவு சொல்லிட்டே இருப்பாரு. இதுக்கிடையே இவங்களை அமைச்சராகவும் ஆக்கலாம். அமைச்சராக்குறது கூட சட்டப்படி யார் என்ன ஸ்பீக்கர் அவங்களை பதவி நீக்கம் செய்யாத வரைக்கும் அவங்களை அமைச்சராக்குறது சட்டபூர்வமானது தான். ஆனா அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாருன்னா அப்புறம் அவங்களுடைய அமைச்சர் பதவியும் ஆட்டோமேட்டிக்கா காலியா போகும். இப்ப இவங்க வந்து எடியூரப்பா ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த 24 பேரையும் வந்து ரிசைன் பண்ண சொல்லலாம். 24 காலியாகணுமா? அப்படி அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணார்னா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏவா கிடையாது. ஆமா, 6 மாசத்துக்குள்ள அவங்க அமைச்சரா கண்டினியூ பண்ணலாம். 6 மாசத்துக்குள்ள மறுபடியும் சட்டமன்றத்துல உறுப்பினர் ஆகும். அவ்வளவுதான். 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும். அது 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சில சமயம் 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தாமலும் இருக்கலாம். அந்நேரம் இவங்க பதவி ஆட்டோமேட்டிக்கா அந்நேரம் காலியாகும். இந்த டிஎன் சேஷன் வந்து தான் ஒலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு காமிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். இவர் வந்து பிரணாப் முகர்ஜி வந்து எந்த சபையிலையும் இல்லாம அமைச்சராக இருந்தார். அவர் வந்து மேல் சபையில வந்து ராஜ்யசபால அவர் மெம்பர் ஆக்கலாம்னு சொல்லி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜ்யசபா இதை தேர்தல் நடத்துங்கன்னு சொன்னா, அவர் மனுஷனுடைய விகாரத்தை பாருங்க. அவருடைய 6 மாசம் முடிகிற வரைக்கும் காத்திருந்து அவரை ரிசைன் பண்ண வச்சு
அதுக்கப்புறம் தேர்தலை நடத்தி பிரணாப் முகர்ஜி ஜெயிச்ச உடனே அவரை மறுபடியும் வந்து வேற வழி இல்லாம அவர் வந்து எலெக்டட் ஆனதை டிக்ளேர் பண்ணார். இதெல்லாம் தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தேவையில்லாம இல்லை, ரொம்ப தேவையோடய ஒரு காரியத்தை பண்ண முடியும். இவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணுங்கிறதுக்காக 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தாம இருக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனால் 6 மாசத்துக்குள்ள தேர்வு நடத்தலைன்னு சொல்லி வச்சுக்கங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹவுஸ்ல வந்து 234 210 ஆயிருது, 24 பேருக்கு ஆகுது இல்லைங்களா? 210ல 106 வந்து மெஜாரிட்டி. இவருக்கு ஏற்கனவே 107. அதனால வந்து சபைக்கு மறுபடியும் ஆகுது. இவருடைய கட்சியிலேயே குழப்பத்தை ஏற்படுத்தாம இருக்க வரைக்கும் இருக்கலாம். ஆமா, ஆளுநர் சொன்னாருங்கிறதுக்காக தானே சார் அந்த 118க்காக வந்தாங்க, அல்லது திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தானே சார் அந்த 118ன்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ இந்த மாதிரி 24 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சுன்னா தான் மைனாரிட்டி கவர்மெண்ட் அல்லது அது மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான். எந்த சூழல்லையும் அவங்களுக்கு எந்த நெருக்கடியும் தான் கிடையாது இல்ல. தேர்தல் 6 மாசம் நடத்துற வரைக்கும் அவங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது இல்ல. அதாவது காங்கிரஸ் யாரோட தேவையும் தேவையில்லை. பிஜேபியுடைய கால்குலேஷன் முற்று முழுக்க நிறைவேறல. இவருக்கு ஒரு 70 சீட்டு மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இவரை கையில விட்டு ஆட்டிருப்பாங்க இந்நேரம். ஆமா, அது இப்போதைக்கு முடியல. அது தவிரவும் மைனாரிட்டியாகவே இவங்க ஆதரவெல்லாம் பெறல. இப்ப ஆதரவை விலக்கி கொண்டாலும் கூட அதிமுகவும் விலக்கிடுச்சு, இவங்களும் விலக்கிடுச்சு, 106 பேர் தான் அவங்க கூட இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டாலும் கூட அவங்க ஆட்சியை டிஸ்டர்ப் பண்றதுக்கு தான் இப்ப யாரும் தயாராக இல்லையே. யாரும் தயாரா இல்ல. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணா டிஎம்கே வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பாது. டிஸ்டர்ப் பண்ணா அவங்களுடைய பரம விரோதியுடைய ஆட்சி வந்துடும். பிரசிடென்ட் ரூல் அது பிஜேபி ரூல் தானே. இதுல வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலத்துல வந்து இதே மாதிரி கருணாநிதி கவர்மெண்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. கொஞ்ச நாள் பிரசிடென்ட் ரூல் இருந்தது. அந்நேரம் பக்தவத்சலம் வாஸ் நோன் டு பி எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, எல்லாருக்குமே தெரியும் அது. அதுக்கப்புறம் இங்க சாதாரணமாக சிஎம் முதலமைச்சருடைய வாகனங்கள் போகும்போது வரும்போது இனி போக்குவரத்து நிறுத்தப்படாது அப்படின்னு காவல்துறை சார்பாக ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை அப்படின்னு. பொதுமக்களுக்கு இடையூறு, போக்குவரத்தை நிறுத்தினா பொதுமக்களுக்கு இடையூறா இல்ல சிஎம் கான்வாய் போறதுக்கு இடையூறு பொதுமக்களாலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனா போக்குவரத்து நல்ல முடிவுதான், எப்படி இருந்தாலும் இது நல்ல முடிவுதான். அதுக்குன்னு பிரைவேட் காரிடார் வச்சுட்டா அந்த காரிடார்ல வந்து வண்டிகள் போகாது மட்டும் இவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க. அப்படி ரெகுலேட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, அதாவது மக்களுக்கு டிராபிக் சென்ஸ் இருந்தா நாங்க இதுல வந்து ஹைதராபாத் செகந்தராபாத் ரெண்டுக்கு நடுவில் அந்த நதிக்கு மேல வந்து ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கு, 4 லேனு. அந்த பிரிட்ஜ் நான் பார்த்துருக்கேன். முதல் லேன்ல வந்து சைக்கிளிஸ்டும் பாதசாரிகளும், 2வது லேன்ல வந்து இவங்க சைக்கிளிஸ்ட் பாதசாரிகள், 2வது லேன் வந்து ரிக்ஷாவும் ஆட்டோ ரிக்ஷாவும், 3வது லேன்ல வந்து காரு, 4வது லேன்ல பஸ். இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி. எங்க இவரு மேற்கு வங்க அமைச்சர் ஒருத்தர் பார்த்துட்டு வந்து என்கிட்ட வந்து உச்சி கூட்டினார். என்னங்க யாரும் எந்த கண்ட்ரோலும் பண்ணல, ஜனங்க அப்படியே போறாங்க எந்த குழப்பமும் இல்லாம. இந்த ஊர்ல வந்து டிராபிக் சிக்னல் ரெட் சிக்னல் முடிஞ்ச உடனே இவன் வர்றான், கிராஸ் பண்ற ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நம்மளால பேப்பர் படிச்சுக்கிட்டே கிராஸ் பண்றானுங்க. அப்படி எங்க ஊர்ல அது நடக்கும், கல்கத்தாவில். நான் சொன்னேன் சார், ஜனங்களுடைய எத்திக்ஸ் அப்படி இருக்கு, அவங்க அப்படி பழகிட்டாங்க, இவங்க அப்படி பழகலை. அதனால இங்க அந்த காரிடார் வச்சு ஜனங்களை அதை ஃபாலோ பண்ண ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே நல்லது. முதல்வர் விரைந்து ஆபீஸுக்கு போயிட முடியும், மற்றவர்களுக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம இருக்கும். அதிமுக விவகாரம் அந்த 25 பேரும் என்ன என்ன பிரச்சனை, அவருக்கு தகுதி நீக்கம் உண்டா இல்ல அவங்களுக்கு பதவி உண்டா போன்ற பல்வேறு விஷயங்களை முடிவு செய்வதற்கான முடிவு ஸ்பீக்கர் கையில இருக்கு, பேரவைத் தலைவர் கையில இருக்கு. அவர் அதை உரிய நேரத்துல முடிவெடுக்கப்படும்னு நேற்று செய்தியாளர்கள்ட்ட சொல்றாரு. அந்த உரிய நேரம் அப்படிங்கிறதுக்கு, அந்த உரியங்கிற அட்ஜெக்டிவ்க்கு என்ன சார் அர்த்தம்? அப்ரோப்ரியேட்னஸ். அப்ரோப்ரியேட்டுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறேன். உரியன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அரசுக்கு எதிரான இன்அப்ரோப்ரியேட் டெசிஷனை எடுக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த இன்னும் ஒரு நேற்றே நம்ம வீடியோ கீழே நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. நேற்று முழு விவரம் தெரியாத சூழல்ல அதை பற்றி பேசல. திமுக அரசின் முயற்சியால கொண்டு வரப்பட்ட 15,800 கோடி ரூபாய் விமான தயாரிப்பு திட்டத்தை ஆந்திராவிடம் தமிழ்நாடு பறிகொடுத்தது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு சார். தொழில் முதலீடுகள் படிப்படியாக இடம் மாறுமோ அப்படிங்கிற அச்சம் வந்து வருகிறது அப்படின்னு அந்த செய்தியில வருது. ஒன்றை வைத்து அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமாங்கிறதும் தெரியல. அந்த மாதிரி
ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் வருதா என்ன? இது சில உண்மைகளை சொல்லித்தான் தீரணும். போன அரசுல வந்து சில அமைச்சர்கள் அது மாதிரி நான் கண்டியூசிவ் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்து இங்க வந்து. அதனால சில திட்டங்கள் வந்து நம்ம மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்துக்கு போச்சு. அதை பற்றி திமுக தலைவர் தான் விசாரிக்கணும். விசாரிச்சு தேவைப்பட்டால் கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கணும். அப்ப இப்ப போறது வந்து இப்ப உண்டான பிரச்சனைகள் இல்ல, பழைய பிரச்சனை தான் அப்படின்னு அர்த்தம். பழைய பிரச்சனை, அதன் காரணமாக போயிருப்பாங்க. இப்ப வேணா இப்ப உள்ள முதல்வர் உடனடியாக அவங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இங்க வாங்கன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆந்திரா வந்து எல்லா இடமும் கொடுத்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கலாம். இங்கேயும் தான் அதே ப்ராஜெக்டுக்காக 100 ஏக்கர் நிலம் கொடுத்ததாக இருக்கு சார் செய்தியில. நிலம் மட்டும் கொடுத்தா பத்தாது சார். கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் நிலம் கொடுக்கறது மட்டும் இல்லை சார். நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியாத விவரங்கள் எனக்கு தெரியாது ஐயா. சார் இதெல்லாம் எப்படி சார் தெரியும்? இதெல்லாம் அரசாங்க கோப்புகளுக்குள்ள முடங்கி இருக்கக்கூடிய செய்திகள் இல்ல சார். சரி விடுங்க, ஜனங்களுக்கு தெரியும். நம்ம 2 பேரும் பேசுறது என்னன்னு அவங்களுக்கு தெரியும். சரி சார், இன்னும் ஒரு எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்ச ஒரு செய்தி, தண்டனையை விட சீர்திருத்தமே அரசின் முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. கூடவே அதை பார்க்கும்போது இன்னொரு உணர்வும் வருது. அது ஒரு மதுமிதா சுக்லா அப்படிங்கிற கவிஞரை கொலை செய்த வழக்குல இருக்கக்கூடிய குற்றவாளிகள், அவங்க தொடர்பான வழக்கு அது. அவங்க வந்து சாகும் வரை சிறை தண்டனைங்கிறதுல உள்ள இருக்கிறவங்க. அதுல 16 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தண்டனையை குறைத்து வெளியில விடணும்னு அரசு நினைக்குது, யூபி அரசு நினைக்குது. அது யாரையெல்லாம் அப்படி நினைக்குதுங்கிறதுனால அந்த கேள்வி இந்த நபர் சார்ந்துதான் உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லுதுன்னு சொல்ல முடியாது. பட் உச்சநீதிமன்றம் அப்படி சொல்வது ஒரு சரியான விஷயமாக தெரியுது. பட் வேறு பல வழக்குகள்ல இன்னும் ஜாமீனே கிடைக்காம இருக்காங்களேங்கிற உணர்வும் சேர்ந்தே வருது. இது ஒரு மிக்ஸ்டா இருக்கு சார் ஃபீலிங். நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? ஆமா, நீங்க சொல்ற ஏத்துக்கிறேன். சல்மான் கான் கேஸ்ல வந்து நான் இப்படி சொல்லியிருக்கேன். அதாவது அவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை வந்து செஷன்ஸ் கோர்ட் விதிச்சாங்க. காலையில ஆஃப்டர்நூன் பிற்பகல்ல வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டே பண்ணார், தடை உத்தரவு கொடுத்து. சல்மான் ஜெயிலுக்குள்ளே போல. அதுக்கு அவர் சொன்ன காரணம் சரியான காரணம், நேர்மையான காரணம். அதாவது அவர் என்ன சொன்னாரு, இந்த தண்டனை கொடுத்த தீர்ப்புடைய நகல் அவருக்கு போய் சேரல, தண்டிக்கப்பட்டவருக்கு. என்ன காரணத்துக்காக தான் தண்டிக்கப்படுகிறோம் என்ற காரணத்தை அறியாமல் ஒருவரை ஜெயிலுக்கு அனுப்புவது சரி கிடையாது. இது நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு. இது மாதிரி தானே ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த உயர் நீதிமன்றத்தின் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள ஏழை எளியவர்கள் வந்து வாடிக்கிட்டு இருக்காங்க ஜெயில. அவங்கள பத்தி நீங்க ஏன் கவலைப்படல அப்படிங்கிற கேள்வி எனக்கு. அதே மாதிரி இந்த வினா வந்து ரொம்ப சரியான இது. சுப்ரீம் கோர்ட் சொல்றது சரி, சீர்திருத்தத்துக்காகத்தான் தீர்ப்புகள் இருக்க வேண்டும், தண்டனைகள் இருக்க வேண்டும். அது தண்டனை வந்து தண்டிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது, திருத்துறதுக்காக இருக்கும். கரெக்டு தான். ஆனா திருத்துறதுக்காக இருக்கிற தண்டனை வந்து ஒரு ஜாமீன் கொடுத்ததுக்கு அப்புறம் கர்ப்பமா இருந்த ஒரு பெண்ணை வந்து வல்லுணர்வு கொண்டவங்களுக்கு வந்து பாராட்டு விழா நடத்துறாங்கன்னா அவனை சீர்திருந்தாங்களா, அவன் சீர்திருந்தானா? நிச்சயமா சுப்ரீம் கோர்ட் அந்த ஜாமீனை ரத்து பண்ணது ஒரு நல்ல காரியம். ஆனா பல சமயங்கள்ல வந்துங்க, இப்ப அமெரிக்காவில் வந்து திடீர்னு போதைப் பொருள் ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சர்ன்னு விமானம் போகும், சவுத் அமெரிக்காவுக்கு போகும். அங்க குண்டு மழை பொழியும், அந்த கஞ்சா செடி மேலாம் குண்டு மழை பொழியும். உடனே ஜனங்கள்கிட்ட காட்டிடுவாங்க, பார்த்தீங்களா போதை மருந்து ஒழிக்கிறது நம்ம ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு தீவிரமா இருக்கும்னு. 0.5% கூட ஒழிஞ்சிருக்காது டோட்டல் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன், பாப்பி கல்டிவேஷன். அது மாதிரி இன்னைக்கு நடக்கிற சில நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாத்தையும் கவர் பண்றதில்லை. அந்த தீர்ப்புகளை பற்றி நாம் மகிழலாம். ஆனால் இந்த தீர்ப்புகள் தான் பொதுவாக அளிக்கப்படுகின்றன அல்லது நிறைவேற்றப்படுகின்றன நினைக்கிறதுக்கான காரணம் எனக்கு இல்லை. ஒரே வரி சார், நான் இதுல சர்வீஸ்ல இருந்தபோது வெளியில சொல்ல முடியாம இருந்தது. சர்வீஸ் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்ப சொல்லிட்டு இருக்குது, the state as comprised by the judiciary, legislature and executive, the state is anti-poor, anti-underprivileged. இதான் உண்மை. ஏழை எளியவர்களுக்கு எதிரானதுதான் இந்த இந்தியா என்ற கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பின் மூன்றே பேர்: நீதி, நிர்வாகம், சட்டம் இயற்றும் அதிகாரம். இந்த மூணும் தான். இந்த மூணுமே வந்து ஆன்டி புவர், ஆன்டி அண்டர் பிரிவிலேஜ். இதான் உண்மை. அதுதானா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தியும் இருக்குது.
கவிஞர் மதுமிதா சுக்லா துப்பாக்கியால சுட்டுக் கொல்லப்பட்டார். அதுல தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டவர் உத்தரப்பிரதேச முன்னாள் அமைச்சர் அமர் மணி திரிபாதி. அந்த அதுக்கப்புறம் அவருடைய உறவினர் ரோஹித் சதுர்வேதி. இவங்க இவங்களுக்கு தான் இப்போ இவங்களை சீர்திருத்துவது தான் நம்முடைய நோக்கம், தண்டனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதே வேறு சில வழக்குகள்ல இஸ்லாமிய பெயர் தாங்கியவர் கிழக்கு டெல்லி கலவரத்துக்கு காரணமாக கைது செய்யப்பட்ட JNU மாணவர்லாம் இன்னும் சிறையில தான் இருக்கிறாரு, பெயில் கூட இல்லாம. சீர்திருத்துவது நோக்கம் அப்படின்னா அவங்கள ஏன் வெளியில விட மாட்டேங்கிறாங்கிறது புரியல. பெயர்கள் இந்திய அரசாங்கத்தில் நாங்கள் ஜோக் அடிப்போம், ரூல் ஆஃப் லா, ஷோ மீ த மேன், ஐ வில் ஷோ யூ தி ரூல்ஸ். யாரை பற்றியது என்று சொல்லுங்கள், அதற்கு தகுந்தபடி நான் சட்டத்தின் விதிமுறைகளை பற்றி கூறுகின்றேன். அதுதான் உண்மையில நடக்குது பெரும்பாலும். இன்னும் ஒரே ஒரு செய்தி சார், தேர்தல் தோல்வி தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆய்வுகளை வெவ்வேறு வகைகள்ல நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்கி கம்ப்ளைண்ட்ஸை வாங்குறாங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நபர்களை அனுப்பி நிறைய கண்டிஷன்ஸோட அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக எல்லாத்தையும் மனம் விட்டு பேசி ரிப்போர்ட்டை கொண்டு வந்து, யாரையும் காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யாதீங்க, யாரையும் பழிவாங்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க, என் மேல புகார் கொடுக்கறதாக இருந்தா கூட எதுவுமே சொல்லாம நீங்க புகார்களை வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு திமுக தலைவர் சொல்றாரு. இது ஒரு ப்ராசஸாக இவ்வளவு சீரியஸாக அதை எடுக்கணுமா? ஒரு தேர்தலில் தோத்தாங்க, அடுத்தாப்புல டிஃபால்ட்டா ஓட்டு, ஆட்சி மேல அதிருப்தி வந்ததுன்னா டிஃபால்ட்டா இவங்களுக்கு தான் ஓட்டு வரும். எதுக்காக இவ்வளவு தூரம் ஆய்வுன்னு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சில நண்பர்கள் கேட்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சார், இந்த ஆய்வு அறிக்கை வந்து திமுக தலைவர் சொல்றபடி நடந்ததுன்னா அது வரவேற்க தகுந்தது. அதுக்கப்புறம் அது மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது இன்னும் வரவேற்க தகுந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில ஆய்வறிக்கைகள் நடந்திருக்கு, ஆனால் கரெக்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுத்ததில்லை. இன்னொன்று, இந்த ஜெரண்டோக்ரஸிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா, வயோதிகர்களுடைய ஆட்சி ரொம்ப பெரிய அது எல்லா இடத்துலையும் இருக்கு. சினிமா துறையில் வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க, கமல்ஹாசன் ரஜினிகாந்த் 2 பேரும் 60 வயசுக்கு மேலானத படத்தை பக்கத்தில் போட்டுட்டு 2 பேரும் அரசியலுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தபோது ஒரு படம் கூட கீழே போட்டிருந்தாங்க, 60 வயது நிலை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது 16 வயது நிலைங்கிறது மாறி 60 வயதுலையும் நாங்கள் அது மாதிரி தான் இருக்கணும், எங்கள் கையில தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு. அது மாதிரி திமுகவுடைய தலைமை பொறுப்பு வந்து இந்த வயதானவருடைய இதாக இருக்கு. மனதளவில் இளைஞராக திரு ஸ்டாலின் இருக்கு. லெட் அஸ் ரிமெம்பர் இட், த மேன் இஸ் யங் அட் ஹார்ட் அண்ட் யங் அட் அப்ரோச். இன்னைக்கு இவரை விட வயசுல இளமையான சில அரசியல் கட்சி தலைவர்களை விட இவர் வந்து மனதளவில் இளமையா இருக்கிறார். இவரால் வந்து கட்சியை வந்து சரியான திசையில் கொண்டு போக முடியும். துரைமுருகனுக்கு வந்து வயசாயிடுச்சு. இந்த மாதிரி வயசானவங்க 80 வயசுக்கு மேற்பட்டவங்க பல பேர் இருக்காங்க, அவங்க வழி விடணும். இன்னைக்கு வந்து ஜென்சி கூட ஏன் வந்து கனெக்ட் பண்ண முடியலங்கிறதுக்கு இந்த வயதானவர்கள் இன்சார்ஜில் இருக்கிறது ஒரு காரணம். இன்னைக்கு நான் 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்றேன். என்னோட கசின் பிரதருடைய பேத்தி ஒரு பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை, அவளுக்கு வந்து ஒரு 8 வயசு இருக்கும். அந்நேரம் நான் அவர்கிட்ட சொல்றேன், கண்ணே இந்த ஆப்ஸ் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி நீ எனக்கு சொல்லி கொடு, நான் அந்த ஆப்ஸை வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு, என்னுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அவள் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு, பாலா அங்கிள் நானே அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிடட்டுமா அப்படின்னா, நோ 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 ஐ வாண்ட் டு லேர்ன், நீ எப்படின்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு ரொம்ப கம்பேஷனட்டா இறக்கப்பூர்வமாக என்னை பார்த்து, உங்களுக்கு புரியாது அங்கிள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து இதுல போய் எம்எல்ஏ முடிச்சு, ஃபாரின்ல போய் எம்எல்ஏ முடிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா கலிபோர்னியால. இது சொன்னது 16 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் அப்போ அந்நியாரமே ஜென்சியுடைய நினைப்பு நம்மளை பத்தி இப்படித்தான் இருந்தது. பாவம், இவங்களுக்கெல்லாம் புரியாதுன்னு சொல்லி. இப்போ கலைஞர் பாருங்க, அவருடைய மேலே எனக்கு இருக்கிற மரியாதை, இந்த ஐடி பார்க்ஸ் எல்லாம் அந்நியாரம் கலைஞர் வந்து கொண்டு வந்தது அவருடைய முயற்சினால. அவருக்கு மிகச்சிறந்த தளபதி ஒருத்தர் இருந்தார், முரசொலி மாறன். டெல்லிக்கு போனாரு, டெல்லியை பத்தி தெரிஞ்சிச்சு, உலகத்தை பத்தி தெரிஞ்சிடுச்சு, உலகத்துல உள்ள சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைகள் எப்படி மாறுதுங்கிறத கூர்ந்து கவனிக்கிற ஆற்றல் வந்து அவருக்கு இருந்தது. நான் ஃபியோல வந்து டைரக்டர் ஜெனரலா இருந்தபோது முரசொலி மாறன் காமர்ஸ் மினிஸ்டர் இருந்தார். அவருடைய பேச்சுக்களை நான் வந்து கேட்டிருக்கேன். எங்களுக்கு கூட்டு வச்சு மீட்டிங் போடும்போது அவர் வந்து சொல்லுவார், சொல்லிட்டு இருக்கும்போது ஏதாவது நான் சொன்னேன்னா, இது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பிரயோஜனப்படும், வணிகத்துக்கு பிரயோஜனப்படாது அப்படிம்பார் சிரிச்ச முகத்தோட.
ஸோ ஹி ஹேட் த ஃபென்டாஸ்டிக் கெப்பாசிட்டி. எது எப்படி செய்ய வேண்டும்னு அப்படிப்பட்ட ஒரு தலகரத்து கிடைத்ததும் அவருடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டதும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஃபார் ரீச்சிங்காக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு போன பட்ஜெட்டில் 5 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. இது யாருமே வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் இருந்த காலத்தில் அதை ஒதுக்குனாங்க. ஸோ தே ஆர் ரீச்சிங் அஹெட். அப்படிப்பட்ட தலைமை தேவை எல்லா கட்சிக்குமே. இன்னைக்கு திமுகவுக்கு அது ரொம்ப தேவை. பழைய பஞ்சாங்கமாக இருக்கக்கூடாது ஃபீல்டில் உள்ளவங்க. அது அவங்களா ஒதுங்கி வழிவிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அவங்கள ஒழுங்கி வழிவிடாமல் அவங்கள வெளியேற்றி விட்டோம்னா அது ஒரு ரிவோல்ட் நடக்கும். அவங்க பின்னாடி இந்த இத்தனை வருஷம் 30 வருஷம் ஒரு திமுக மாவட்ட செயலர் இருக்காருன்னா அவர் பின்னாலே 1000 பேர் இருப்பாங்க. அவங்களையும் வந்து பண்ண பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல சார். அது தடாலடியாக எதுவுமே முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறது தானே யதார்த்தமான நிலைமையாக இருக்க முடியும். ஆமா, ஆனா உறுதியாக சொல்லப்பட வேண்டும். கலைஞர் ட்ரை பண்ணாரு. வீரபாண்டி ஆறுமுகம் அதுக்கு குறுக்க அந்நியாரம் கோடு போட்டார். கலைஞர் சொன்னாரு, மாவட்ட செயலாளருடைய பிள்ளைங்க யாருமே வந்து அரசியலுக்கு வராமல் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் சொன்னார். இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது வேற மாதிரி வந்து கேட்டார் வீரபாண்டி. அது தலைவரோட குடும்பத்துக்கும் பொருந்துமா தலைவர்னு கேட்டார். தலைவரோட குடும்பத்தில் இருந்தவர் இளைஞரணி செயலாளர் இருந்து எமர்ஜென்சியில் அடிபட்டு வந்தார். அது மாதிரி எந்த மாவட்ட செயலாளருடைய பிள்ளைங்க அடிபட்டு வந்தாங்க? அது நேர்மையான பேச்சு கிடையாது அது. ஆனால் இது மாதிரிலாம் பேச்சு நடந்தது. நேரமே அந்த ரிஃபார்ம்ஸ் நடத்த முடியாது. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.